நான் உனக்கு மட்டுமானவனா இல்ல காவியாவுக்கு மட்டுமானவனாங்கிற பேச்சே இங்க கிடையாது. நான் உங்க 2 பேருக்குமே பொதுவானவன் தான். உன்னை நான் எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரி என்ன நம்பி வந்த காவியாவையும் நான் பாத்துப்பேன். ஏன்னு சொல்லு, அதுவும் என் பொறுப்பு தான். கொஞ்சம் தள்ளி நில்லு. என்னம்மா, என்ன சொல்றான் உங்க பையன்? இங்க பாரு, ஏற்கனவே வயிற்றுச்சல்ல இருக்கேன், நீ இன்னும் கலராத. நீ கொஞ்சம் சும்மா இரு. வா காவியா, பாத்து வா. எனக்கு இப்ப பசிக்கல. காவியா, டாக்டர் உன்னை டைமுக்கு சாப்பிட சொல்லிருக்காங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு மாத்திரைலாம் வேற போடணும். சாப்பிடு காவியா. ஏய் இரு இரு இரு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி போட வேண்டிய மாத்திரை ஒண்ணு இருக்கு. இந்தா, போடு. மாத்திரையை போட்டியா? இப்ப சாப்பிடு. இப்பதானே டேப்லெட் போட்டேன், அதுக்குள்ளேயே வா. ஒரு 5 நிமிஷமாவது ஆகட்டுமே, விடுங்களே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது காவியா, நீ சாப்பிடு. லேட் ஆகுது பாரு. இப்ப நீ சாப்பிடுறே இல்ல நான் ஊட்டி விடவா? ஒரு 2 நிமிஷமாவது விடுங்களேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இரு, நானே வரேன். நானே ஊட்டி விடுறவா? வேண்டாம் காவியா நில்லு. காவியா நில்லு, சொல்லிட்டு இருக்கேன்ல, நில்லு. சொன்னா கேளுங்க தீபக், வேண்டாம். ஒழுங்கா நான் சொல்றது நீ கேளு. இத சாப்பிடு. 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. காவியா, அதுக்குள்ள டிஃபனே ஆறி போயிடும். நல்லாவே இருக்காது. இப்பவே சாப்பிடு. ஏன் இப்படி பண்றீங்க? ஓ, சொன்னா கேள, சாப்பிடு. சரி கொடுங்க, நானே சாப்பிடுறேன். சரி, நானே அங்க எடுத்து வைக்கிறேன். வா வா, சாப்பிடு காவியா, பாக்காத. பார்க்க முடியல. என்னம்மா இது? இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நான் தூங்க போறேன், நீ உட்காந்து பாத்துக்கிட்டு. ஏய், என்ன எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா இந்த அசிங்கத்தை எல்லாம் பார்க்கணும்னு? வா போலாம். என்னம்மா, வண்டி ரெடி ஆயிடுச்சு, பில் எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ, என்னாச்சுங்க? கால் பண்ணிருந்தீங்க. வண்டிக்கு ரொம்ப அதிகமா செலவாயிடுச்சா? ஒரு நிமிஷம் அண்ணா. அதோ வரமா. என்னம்மா, 1350 ரூபா ஆயிடுச்சுமா. இந்தாங்க. ஏங்க, இதுக்கா கூப்பிட்டீங்க? நான் தான் 2000 ரூபாய் அனுப்புனேனே. ஆமா, பேலன்ஸ் 650 ரூபா இருக்குல்ல. பேலன்ஸ் 650 ரூபாவா? ஏங்க, இது நீங்களே வச்சிருந்திருக்கலாம், இல்ல போன்ல அனுப்பிச்சிருக்கலாம்ல. அப்படிலாம் இல்ல. ஸ்கூட்டி டேமேஜ் ஆனதுக்கு அமௌண்ட் அதிகமானா உங்ககிட்ட கேக்குறது எப்படி உங்க நேர்மை சம்பந்தப்பட்டதோ, அதே மாதிரி செலவானது போக மீதி கொடுக்கறது என்னோட நேர்மை சம்பந்தப்பட்டது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல எவ்வளவு செலவாச்சுன்னு, மிஸ்டர் ஆனந்த். சூப்பருங்க. அடுத்து உங்க காசுக்கு ஆசைப்படாம இருக்க நல்ல மனசு வேணுங்க. ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மொபைல்ல நீங்க காசு அனுப்புனீங்கல்ல, ம், அதுல சென்டர் நேம் வரும்ல, அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பிரில்லியண்டா இருக்கீங்க. ஆமா, உங்க பேர் என்ன? பேர் சொல்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூப்பிடுறதுக்கும் தானங்க கேக்குறேன். ரேவதி. ஓ, ரேவதி. ஃபயரா தாங்க பேர் வச்சிருக்காங்க. அதான் ஸ்கூட்டி இடிச்சதுக்கே கல்ல கொண்டு அடிக்க வந்தீங்க. புரியல. அது புஷ்பானா ஃப்ளவர் இல்ல, ஃபயர்ங்கிற மாதிரி. ரேவதிங்கிறத விட தீ ரேவதின்னு சொன்னா மாசாதாங்க இருக்கு. கொஞ்சம் கிரிஞ்சாயிருச்சோ? கொஞ்சம் இல்ல, ரொம்ப கிரிஞ்ச் ஆயிடுச்சு. சாரிங்க. சரி, நான் கிளம்புறேன். எங்க இருங்க, எங்க கிளம்புறீங்க? ஸ்கூட்டி தான் ரெடி ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன, கிளம்புறேன். ஏங்க, என்னங்க இங்க பாருங்க எவ்வளவு தூசியா இருக்குன்னு. வண்டியை ரெடி பண்றதுனா ஃபுல்லா கிளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி பிரேக் எல்லாத்தையுமே செக் பண்ணி அதுக்கப்புறம் வரதாங்க ரெடி ஆகுறது. அண்ணா இங்க வாங்க. இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை ஃபுல் சர்வீஸ் பண்ணி பிரைட்டா கொண்டு வாங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆனாலும் நான் உங்க அக்கவுண்ட்க்கு அனுப்பிடுறேன். சரியா? சரிப்பா, எடுத்துட்டு போங்க. ஐயோ, அதெல்லாம் எதுக்குங்க, வேணாம், நான் கிளம்புறேன். காலையில வண்டி இடிச்சு மூட் ஆஃப் பண்ணதுக்கு என்னோட சின்ன கிஃப்ட் நினைச்சுக்கோங்க. இப்ப எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க. இனிமே யாராவது தெரியாம அடிச்சுட்டா கல்லெல்லாம் எடுக்காதீங்க, அதுவே போதும். நீங்களும் உங்க பேருக்கு ஏத்த மாதிரி ஸ்வீட்டா தான் இருக்கீங்க. பாய். ஸ்வீட்னு சொன்ன வாயால சீக்கிரமே ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன். ஏய், யாரா அந்த பொண்ணு? செம்மையா இருக்கா. கேண்டீன்ல தான் வேலை செய்யறான். இதோ வரேன், இரு. ஹலோ ஹலோ, இங்க வாங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? 2 வடை. இல்ல 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 2 சமோசா. இல்ல 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 4 பப்ஸ். அதுவும் இல்ல 2 டீ. ஹலோ, என்ன சாப்பிட்டீங்கன்னு ஒழுங்கா சொல்லுங்க. புதுசா? புரியல. நீங்க இங்க புதுசான்னு கேட்டேன். ஆமா. பேர் என்ன? என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எது கேக்குறீங்க? அம்மா காவியா, இந்த ஸ்கேனர் ஒர்க் பண்ணல. அதுல யாரையும் பணம் போட சொல்லாத. கீழே ஒரு நம்பர் எழுதி வச்சிருக்கேன் பாரு, அதுல பே பண்ண சொல்லு. சரிங்க அங்கிள். உங்க பேரு காவியாவா? ஆமா. சரி, நம்பர் சொல்லு. எழுதிருக்குல்ல, நீங்களே பாத்துக்கோங்க. நான் உன்னோட நம்பர் கேட்டேன், நான் உனக்கே பே பண்ணிடுறேன். நம்பர் சொல்லு. அதெல்லாம் தர முடியாது. சாப்பிட்டதுக்கு பே பண்ணிட்டு கிளம்புங்க. என்ன காவியா, ஃபர்ஸ்ட் மீட்ல இப்படி பேசுற? இது சரியில்லையே. என்ன சரியில்லை? எல்லாம் சரியாதான் இருக்கு. காவியா, நீ கொஞ்சம் தள்ளு. தம்பி, சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்துட்டு நீ கிளம்பு. சரி,
ஓனர் வந்துட்டாங்க, பேச முடியல. நம்ம அப்புறமா பேசுவோம். ஆ காவியா இந்தா. போ. டேய் மச்சான் வாடா. ஓகேடா. என்னாச்சு வா மச்சி? அப்புறம் பாத்துக்கலாம். சரிடா. காவ்யா, இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இந்த காலேஜ்லயே உருப்படாத ஒரே பொறுக்கி இவன் தான். சரி, நீ போய் வேலைய பாரு. அம்மா காவியா, கொஞ்சம் இங்க வரியா? அதோ வரேன் அங்கிள். என்ன அங்கிள்? ஆண்டி 2 மாதுளை ஜூஸ், ஐஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. தீபக் வாய்ஸ் கேக்குது. ஒரு நிமிஷம் அங்கிள், தான் வந்துடுறேன். டேய் 5 செகண்ட்ஸ் தான், எப்படி வந்து நின்னா பாத்தியா? கொடுத்து வச்சவர் குடு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? கேண்டீனுக்கு எதுக்கு வருவாங்க? நானும் குட்டி புள்ளியும் ஜூஸ் குடிக்க தான் வந்தோம். என்னடா குட்டி புலி, எதுக்காக வந்தீங்க? நான் சொன்னப்ப நீ நம்பலடா. கேண்டீன்ல பாத்தியா எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி இருந்து என்னோட வாய்ஸ் கேட்ட உடனே கரெக்டா எப்படி வந்து நின்னா பாத்தியா? நான் எங்க இருந்தாலும் என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிருவாடா அவ. ஒருவேளை நாளைக்கே நீங்க துபாய் பாலைவனத்துல போய் தொலைஞ்சாலும் ஒரு தும்பல் போட்டாலே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க போல குரு. கரெக்டா சொல்றடா குட்டி புலி. போதும், நிறுத்துறீங்களா? தெரிஞ்சவங்க யார் குரலா இருந்திருந்தாலும் நான் இப்படிதான் வந்திருப்பேன். ஆமாண்டா, ஆவுனா இத ஒண்ணு சொல்லிடுறா. தெரிஞ்சவங்களா இருந்தா இப்படிதான் வந்து நிப்பேன்னு. வாயை திறந்தாலே பொய்யடா. பொய்யா? உண்மையை மட்டும் ஒத்துக்கவே மாட்டா. சும்மா பிரச்சனை பண்ணாம நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? போதும் போதும், 2 பேரும் சண்டை போட்டது. உங்க 2 பேருக்கு இதே வேலையா போச்சு. தம்பி தீபக், நீ கேட்ட மாதுளை ஜூஸ் குடி. இத விடுங்க. என் குரலை கேட்டுதானே காவிய வந்து நின்னா. இப்ப இல்லன்னு சொல்றா பாருங்களேன். உங்க விளையாட்டுக்கு நடுவுல நான் வரல, நீங்களே பாத்துக்கோங்க. தீபக், எதுக்கு வந்தீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லிட்டா போச்சு காவியா. அதுக்கு முன்னாடி குட்டி புலி, காவியா இங்க உட்காரு. உட்கார்ந்துருங்க, இல்லனா குரு இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே டேரா போட்டுருவாரு. இப்ப வாச்சும் சொல்லுங்க. காவியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? இந்த கேண்டீன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கல்ல, அவங்க ஃபேமிலில எல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அந்த ஃபங்க்ஷன்லாம் கவர் பண்றதுக்கு ஒரு போட்டோகிராஃபர் தேவைப்படுவான்ல, கரெக்ட் தானே? இது நம்ம ஸ்டுடியோட விசிட்டிங் கார்டு. இதை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸா நீ இதை எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்ன சொல்ற? என்ன விளையாடுறீங்களா? நானே இங்க வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? என்னாலாம் முடியாது. காவியா, என்ன நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? இந்த விஷயம் எல்லாம் உன்கிட்ட சொன்னா வேலைக்கு ஆகாது. எங்க டீல் பண்ணணுமோ அங்க நான் பண்ணிக்கிறேன். ஆண்டி, அங்கிளுங்க உள்ளதான் பார்க்காரு. உள்ளதா இருக்காங்களா? அங்கிள், அங்கிள் கொஞ்சம் இங்க வாங்களேன். அட தீபக் தம்பி, இதோ வாங்க வரேன். அங்கிள். ஹலோ அங்கிள். என்ன தீபக், சௌக்கியமா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். சொல்லுங்க. அங்கிள், ஒரு ஹெல்ப். ஆ, என் ஸ்டுடியோக்கு கொஞ்சம் பிசினஸ் வேணும். இந்த கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்க வச்சுக்கிறீங்களா? தாராளமா வச்சுங்க. எவ்வளவோ பிராண்டு எங்களை வச்சு முன்னுக்கு வந்திருக்காங்க. நீங்களும் முன்னுக்கு வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே. தேங்க்ஸ் அங்கிள். இந்தாங்க. வாங்கிக்கமா. இங்க கொடு தம்பி. குட்டி புலி, சொல்லுங்க. உங்க குரு எப்பவுமே ஆட் ஷூட், போட்டோகிராஃபின்னு பெருசா தானே பண்ணுவாரு. இப்ப எதுக்கு இந்த மாதிரி சின்ன ஆர்டர் எல்லாம் வேணும்னு நினைக்கிறாரு? உண்மையா சொல்லு. அது வந்து எதையும் மறைக்காம சொல்லு. ஐயோ, என்ன உன்கிட்ட தான் ரொமான்ஸா இருக்காரு. கேக்குறேன். சொல்லு குட்டி புலி. கிளம்பலாமாடா? என்ன காவியா, இந்நேரத்துக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு உனக்கு டவுட் வந்திருக்கணும், கரெக்டா? தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேச்சுலர் பீஸ் காவியா. எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு ஃபேமிலி மேன் ஆயிட்டேன்ல, பொறுப்பும் நிறைய ஆயிடுச்சு, கமிட்மெண்ட்ஸும் நிறைய ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தா ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கலாம்ல. அதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? போலாம்டா. சரி குரு. சரி, நான் வரேன். ஏய், மறந்தே போயிட்டேன் பாரு. குடி, உனக்காக தான் ஆர்டர் பண்ணேன். எவ்வளவு டயர்டா இருக்க பாரு. குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வேலை பாரு. பை ஆண்டி. வரேன் ஆண்டி. சரி, அங்கிள் பை. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்ல, ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். அது எவ்வளவு கரெக்ட்னு தெரியல, அதான். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு, கேப்போம். இல்ல, என் ஃப்ரெண்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூகே போறா. எனக்கும் அப்ராட் போய் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? பிடிச்சதுன்னா போய் படி. என்ன உடனே போய் படின்னு சொல்லிட்டீங்க? நான் எதுவும் தப்பா சொல்லியே. எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டா எப்படி நம்ம மீட் பண்றதுன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சாரி ஜோதி, இது உன்னோட ட்ரீம். இது எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன்? எப்படியும் படிக்கணும்ன்றது உன் ஆசை தானே? ஆசையா தான் இருக்கு.
அதே டைம் யோசனையாகவும் இருக்கு. தேவையில்லாம எதையோ மண்டையில போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு யார் எங்க இருந்து வேணாலும் வீடியோ கால் பேசலாம். உனக்கு யூகேக்கு போய் படிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அம்மா வீட்ல சொல்லிட்டல? இல்லை அம்மா தீபக்லாம் ஒத்துக்கணும், நிறைய செலவாகும். அம்மாவை கூட ஒத்துக்க வச்சிடலாம் போல. இந்த தீபக் ரொம்ப மாறிட்டான். எப்ப பாரு காவியா காவியான்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். சமைச்சு கொடுக்கறது ஊட்டி விடுறதுன்னு அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான். நானும் அம்மாவும் கண்ணுக்கே தெரிய மாட்டோம். ஓ அப்படியா? ஃபுல் ரொமான்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு இல்ல? நீங்க வேற ஏன் ஆனந்த் வெறுப்பேத்துறீங்க? எனக்கும் அம்மாவுக்கும் அதெல்லாம் பார்க்கவே முடியல. அதனாலதான் அப்ராட் போய் படிக்கலான்னு இருக்கேன். சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் அக்கா கிட்ட சொல்லி அமௌண்ட் ரெடி பண்ணி தர சொல்றேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் வீட்ல இன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். முதல்ல ஜூஸை குடி. நீங்க போய் சாப்பிடுங்க. லஞ்ச் மட்டும் வேணாம்னு சொன்னா போதாது தாரா. இனிமே தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லு. இனிமே லைஃப் லாங் விரதம் இருக்க போறேன்னு முடிவு பண்ணிடு, நல்லா இருக்கும். ஏய், எனக்கு நிஜமாவே சாப்பிடணும்னு தோணலடா. கேவலமா சமாளிக்காதக்கா. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நீயே லூஸ் பண்ணிட்டு இருக்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? நீ இருக்கிற இடத்துல மத்தவங்க எல்லாம் அவ்வளவு மோட்டிவேட்டடா இருப்பாங்க. எப்பவுமே உன்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும். இப்ப பாரு, ஏதோ வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை பார்க்கவே பிடிக்கலக்கா. ஏய், இப்ப ஏன்டா இதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும். நானே இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேணான்னு இருக்கேன். இப்ப நீ எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இப்ப தீபக்கு தான் நம்ம பிரஷர் கொடுத்துட்டு இருக்கோம்ல. எப்படியும் அவர் என்கிட்ட தான் வருவாரு. இப்போதைக்கு ஏதோ சின்ன சின்ன இவெண்ட் பண்ணி சமாளிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப நாளைக்கு அப்படி சமாளிக்க முடியாது. அவர் என்ன தேடி வந்துதான் ஆகணும். இனிமே அந்த தீபக்க பத்தி யோசிச்சு யோசிச்சு ஏதாவது கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறத நிப்பாட்றியா? அவங்க யாரும் உன்னை பத்தி யோசிக்கிறதே இல்ல. அந்த காவியாவும் தீபக்கும் நல்லா தான் இருக்காங்க. என்ன சொல்ற? இப்பதான் ஜோதியை மீட் பண்ணிட்டு வரேன். என்ன சொன்னா ஜோதி? என்ன சொன்னா? அந்த காவியாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, தீபக் தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாராம். சமைச்சு கொடுக்கறாராம், ஊட்டி விடுறாராம். ஒரே ஃபுல் ரொமான்ஸ் தானா. ஜோதியாலையும் அவங்க அம்மாவாலையும் வீட்லயே இருக்க முடியலையாம். அவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களாம். ஆனா உன்னை நீ கொஞ்சம் கூட ஒழுங்கா பாத்துக்காம எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? ஏய், என்ன ஆனந்த் சொல்ற? அடிக்கடி தீபக்கும் காவியும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சீக்கிரமா பிரிஞ்சு போயிருவாங்க அப்படிலாம் தானே சொன்னாங்க. நீ சொன்னதை தான் நான் உனக்கு சொல்றேன். வசந்த ஆண்டி எல்லாம் நம்பிட்டு சும்மா இருக்காது. அவங்களாலதான் தீபக்கையும் காவியாவையும் பிரிக்கவே முடியாது. ஆண்டியால தீபக்கையும் காவியாவையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும். ஆனா ஏதாவது பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமா விட மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். இப்ப என்னடா நீ இப்படி சொல்ற? அந்த தீபக் அவங்க அம்மாவை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாரு. இனிமே இதை சும்மா விடக்கூடாது. நான் சுந்தர மாமா கிட்ட இருக்குன்னு ஒரு பிளான் சொல்லிருக்கேன். அதை நான் உடனே பண்ண சொல்றேன். அது மட்டும் ஒழுங்கா நடந்தா காவியாவும் தீபக்கும் நிம்மதியாவே இருக்க முடியாது. அப்படி என்ன பிளான் பண்ணிருக்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாம் சரியா நடந்து முடிஞ்சதும் சொல்றேன். மா சாப்பாடு. மா என்னம்மா வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கு? முந்திரி வாசலாம் வருது. டேய், இன்னைக்கு என்ன நாள்னு கூட மறந்துட்டியா? அப்படி என்ன நாள்மா இன்னைக்கு? டேய், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா. தீபக், சொல்லு காவியா. ஹாப்பி பர்த்டே.